strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இங்கிலாந்து vs இந்தியா தேர்ட் டெஸ்ட் மேட்ச் அட் லார்ட்ஸ் டே 1 நடந்து முடிஞ்சிருச்சுங்க. ரெண்டு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் இருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல. ஒன்னு, லார்ட்ஸ் விக்கெட் ஒரு 2 டேஸ் முன்னாடி அவங்க காமிக்கும் போது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கிரீனிஷா இருந்துச்சு. ஓகே, அதை ஷேவ் பண்ணிடுவாங்கன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் டிஞ்ச் ஆஃப் கிராஸ் அந்த விக்கெட்ல இருக்கும்ன்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா நல்லா ஃபுல்லா ஷேவ் பண்ணிட்டாங்க. பட் இந்த விக்கெட் வந்து டிபிக்கலா வந்து எக்பாஸ்டன் மாதிரியோ இல்ல லீட்ஸ் மாதிரியோ கேட்டீங்கன்னா அதான் இல்ல. ஏன்னா இந்த ஒரு லார்ட்ஸ் விக்கெட்ல அந்த ஒரு அப் அண்ட் டவுன் கைண்ட் ஆஃப் டூ பேஸ்டா இருக்கு இந்த விக்கெட். பிளஸ் ஸ்பின்னர்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா டே 1ல லைட்டா அந்த ஒரு டர்னும் இருந்துச்சு. சோ எக்பாஸ்டன்ல லீட்ஸ்ல மாதிரி பேட்ஸ்மேன் ஜஸ்ட் லைக் தட் அப்படி ஃப்ளோலயும் வந்து ஆடிட முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா போலர்ஸும் ஜஸ்ட் லைக் தட் அப்படி விக்கெட்ஸ் எடுத்துட முடியாது. It will be a hard work for both the batsmen as well as for the bowlers. Okay, at least for day 1 and day 2. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ரெண்டாவது சர்ப்ரைஸான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்துட்டாங்க. ஜென்ரலா அவங்க அந்த பேஸ்பாலோட ப்ராசஸ் தானே கண்டினியூ பண்ணுவாங்க, டாஸ் வின் பண்ணா சேஸ் பண்றதுன்னு. இந்த மேட்ச்ல ஸ்டோக்ஸ் வந்து ஒரு கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்காரு. டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பரா இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து விளையாடி இருக்காங்க இங்கிலாந்து. அதுக்கு ஒரு ஹியூஜ் கிரெடிட் அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். ஜஸ்ட் லைக் தட் அவங்க ஈகோல வந்து நாங்க பேஸ் பால் தான் ஆடும் சொல்லி ஆடி இருக்கலாம். பட் இந்த கான்டெக்ட் ஆஃப் த கேம் இந்த லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்ச் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ஒரு டெஸ்ட் மேட்ச். டாஸை வின் பண்ணிட்டு அந்த ஒரு அட்வான்டேஜை எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து யூஸ் பண்றாங்களோ இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் them to win this match. அதை தான் எக்ஸாக்ட்லி அவங்க பண்ணிருக்காங்க. அட்லீஸ்ட் இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்ல அந்த ஒரு எந்த டைம்ல என்ன வேல்யூ கொடுக்கணும்ன்றதை இப்பயாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தே பிளேட் ரியலி வெல். கண்டிப்பா அதுக்கு வந்து கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் இங்கிலாந்து டீம்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்துட்டார். ஆல்ரெடி அவங்க பிளேயிங் லெவன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்தியா டீம்லயும் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பிளேயிங் லெவன் ப்ரெடிக்ஷன் போட்டிருந்தேன். பும்ரா மட்டும் தான் உள்ள வர மாதிரி இருக்கும், மற்றபடி சேம் டீம் தான் இருக்கும்ன்றத சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் உள்ள இறங்கினாங்க. ஸோ குட் டாஸ் டு வின் ஃபார் இங்கிலாந்து. ஏற்கனவே சொன்ன மாதிரி கில் என்ன சொன்னார்னா, எனக்கு என்ன டிசைட் பண்றதுனே தெரியல, இன்கேஸ் நான் டாஸ் வின் பண்ணி தான் போலிங் தான் எடுத்திருப்பேன்னு சொன்னாரு. நல்ல காலம் ஒரு டாஸ் வின் பண்ணி போலிங் எடுக்கல. ஏன்னா அதோட சிச்சுவேஷன் வேற மாதிரி இருந்திருக்கும். இது வந்து பேட் ஃபர்ஸ்ட் விக்கெட்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? ஸோ இங்கிலாந்து அட் ஸ்டெம்ஸ் 251 for 4. ஆக்சுவலா இங்கிலாந்து ஆர் இன் குட் பொசிஷன் கண்டிப்பா சொல்லலாம். இந்த டே 1 முடிவுல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து 55 இந்தியா 45 கண்டிப்பா நான் சொல்லுவேன். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஒரே ஒரு பிளேயர் தாங்க, ஜோ ரூட். அவர் ஃபேண்டாஸ்டிக்கா 99 நாட் அவுட் நல்லா விளையாடிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல ஒரு பிளேயர் கண்டிப்பா நின்று விளையாடியே ஆகணும்டா ஃபார் இங்கிலாந்து அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஜோ ரூட் தான் நம்ம கண்டிப்பா சொல்லுவோம். சோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த ஒரு பர்டிகுலர் இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட 191 பால்ஸ், ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு நாக்கு தான் இது. அந்த அளவுக்கு ஈஸியா இல்ல விக்கெட். நான் சொன்னேன்ல, அந்த அளவுக்கு நீங்க ஃப்ரீ ஃப்ளோயிங் ஆட முடியாது. இட்ஸ் டூ பேஸ்ட் விக்கெட். ஓகே, நீங்க கேர்ஃபுல்லா தான் ஆடணும். ஏன்னா ஜோ ரூட் கிட்ட அந்த ஒரு ஸ்கில் இருக்கு, லேட்டா விளையாடுற அந்த ஸ்கில். சோ இந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி அவர் சூப்பரா விளையாடினார். ஸோ இப்போ டே 1 கம்ப்ளீட்டா எப்படி போச்சுன்றதை நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டே ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரொம்ப குரூஷியல் ஃபார் இங்கிலாந்து. லார்ட்ஸ்ல ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூ பால்ல கொஞ்சம் ஒரு சைட்ல அந்த ஷைன் போய் ஒரு சைட்ல அந்த ஷைன் மெயின்டைன் பண்றதுனால அந்த ஒரு 12-13 ஓவர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமாவே போலர்ஸ்க்கு ஸ்விங் இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் 12-13 ஓவர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டக்கெட்டும் சரி கிராலியும் சரி ஆக்சுவலா நல்லா விளாண்டாங்க. சில க்ளோஸ் ஷேவ்ஸ் எல்லாம் போச்சு, சில டஃப்பான கேட்ச், அது கேட்ச்னு சொல்ல முடியாது, பால் வந்து பாத்தீங்கன்னா கேரி ஆகல ஃபார் ஃபீல்டர்ஸ். ஸோ அந்த மாதிரிலாம் சில சின்ன சின்ன லக்ஸ் உங்களுக்கு இருந்தாலுமே சர்வைவ் ஆயிட்டாங்க. அப்புறமா நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த 13 ஓவர்ஸ்க்கு அப்புறமா பால் கொஞ்சம் இன்னும் அதிகமா ஸ்விங் ஆகும். அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு 2 பேருமே அவுட் ஆயிட்டாங்க. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா கில் ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜா நிதிஷ்குமார் ரெட்டியை 13th ஓவரே கொண்டு வந்தாரு, விச் வாஸ் அ குட் மூவ் நான் கண்டிப்பா சொல்லுவேன். அதுக்கு வந்து கில்லுக்கு ஒரு மிகப்பெரிய அப்ரிசியேஷன், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. என்னோட ப்ரீவியஸ் ஷாட்ஸ்ல மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அதாவது என்கேஆர் இந்த மேட்ச்ல விளையாடுறது நல்லதுதான். ஏன்னா அவரோட அந்த 128-129 கிலோமீட்டர் ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா லார்ட்ஸ்ல லைட்டா அப்படி அலையும். சம்டைம்ஸ் அது எஃபெக்டிவா இருக்க கூட சான்சஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் மேட்சுக்கு முன்னாடியே. ஆனா இந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும்ன்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகேங்களா? சோ அவர் 13th ஓவர்ல வந்துட்டு முக்கியமான டக்கெட் விக்கெட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கிராலி விக்கெட் தான் வந்து பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங்கான பாலுங்க. அப்படி குத்தி அப்படி நிப்பாச்சு. டக்கெட் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லக்கி விக்கெட் ஃபார் இந்தியா தான் சொல்ல முடியும். காட் பிஹைண்ட் லெக் சைட்ல அண்ட் க்ரூஷியல் விக்கெட்ஸுங்க. ஏன்னா 2 பேருமே குயிக்கா ஸ்கோர் பண்ணுவாங்க. என்னதான் இது வந்து ஸ்லோ விக்கெட்டா இருந்தாலுமே முக்கியமா டக்கெட்டோட விக்கெட் வாஸ் சோ க்ரூஷியல் ஃபார் இந்தியா. சரி, அந்த டைம்ல வந்து ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜா வந்து என்கேஆர் வந்து ஸ்டன் பண்ணிட்டாரு இங்கிலாந்து, அது டவுட்டே கிடையாது. இந்தியன் ஃபேன்ஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கா தான் வந்திருக்கும். என்னது என்கேஆர் வந்து 2 விக்கெட் எடுத்துட்டாரா அப்படின்ற மாதிரி. சோ இங்கிலாந்து வேற அண்டர் ட்ரபிள் அந்த டைம்ல 44 for 2. மேபி இந்தியா இன்னுமே கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த டைம்ல வந்து இன்னொரு விக்கெட் எடுத்திருக்கலாம். ஓகே, அந்த லஞ்சுக்கு முன்னாடி. சோ அங்கதான் நான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆனேன். ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டி வந்து 2 விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு. பட் பும்ரா, சிராஜ், ஆகாஷ்னால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு விக்கெட் கிராக் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் எனக்கு இருந்துச்சு பர்சனலா. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு க்ரூஷியல் பார்ட்னர்ஷிப் ரூட்டும் சரி ஓலி போப்பும் சரி. ஓலி போப்லாம் இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா அவர் தூக்கிடணும்.
இல்லைன்னா ஒரு மாதிரி அப்படியே ஆடிக்கிட்டே இருப்பாரு. புரியுதா உங்களுக்கு? இனிஷியல் அந்த ஒரு 10-12 பால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் இன்னைக்குமே வந்து பிஜிட்டியா இருப்பாரு. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் சும்மா பேட் ஓடுறது இந்த மாதிரி. இன்ஃபேக்ட் ஜோ ரூட்டுமே அப்படிதான் விளாட்னாரு. ஃபர்ஸ்ட் 10 பால் ஆடும் போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பீட்டன். இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் சேனல்லே. அவங்க ஆல்ரெடி ஒரு ப்ரீ டிட்டர்மைண்டா ஜோ ரூட் வந்து இப்படி ஒரு ஃபீல்ட் செட் பண்ணணும்னு வந்துட்டாங்க போல இருக்கு. சடனா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா கில் வந்து லெக் ஸ்லிப் வச்சிட்டாரு, அப்புறம் ஒரு ஷார்ட் லெக் வச்சிட்டாரு. ஆகாஷ் தீப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தூக்கி காலிலே போட ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அவ்வளவு நேரம் தளரி இந்த ஜோ ரூட்டை காலில் போட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவர் பாட்டுக்கு 2 runs 1 runs செட் ஆரம்பிச்சிட்டாரு. ஐ திங்க் அங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அது எனக்கு எவிடென்டா தெரிஞ்சுது. அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் சேனல்லே வச்சிருந்தா கூட ஜோ ரூட் சம்டைம் நிக் பண்ணிருக்கலாம். அவர் என்ன பண்ணாரு, அந்த லெக் சைட் போட்டதுனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஒரு 10-15 ரன் தேத்தனோடனே கொஞ்சம் செட் ஆயிட்டாரு அந்த விக்கெட்ல. ஸோ அது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆக்சுவலா இந்தியா பண்ணாங்க, டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் ஆப்வியஸ்லி ஜோ ரூட்டும் சரி ஓலி போப்பும் சரி கிட்டத்தட்ட 100 runs பார்ட்னர்ஷிப். ஓகே, ஃபர்ஸ்ட் செஷன்ல 82 for 2, செகண்ட் செஷன் கம்ப்ளீட் பிலாங்ஸ் டு இங்கிலாந்து தான். ஏன்னா 70 ரன் தான் அடிச்சிருப்பாங்க. ஓகே, ஆனா விக்கெட் எதுவுமே விடல. ஸோ அதனால இங்கிலாந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த செகண்ட் செஷன் நம்ம கொடுத்து ஆகணும். இந்தியன் போலர்ஸ் வேர் வெரி ஆர்டினரி அந்த செஷன்ல. எப்படின்னா டைட்டா போட்டாங்க, அது வேற விஷயம். பெருசா வந்து ரன்ஸை லீக் பண்ணல. இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சில ஃபீல்ட் செட்டிங்லாம் நல்லா இருந்தது கில்லுது. அது மாதிரி டீப் பாயிண்ட் அண்ட் டீப் பேக் ஸ்கொயர் லெக்லாம் வந்து செட் பண்ணியிருந்தாரு. அதாவது நீங்க அடிச்சீங்கன்னா கூட எல்லாம் பவுண்டரி போவாது, அதிகபட்சமா 1 run இல்ல 2 run அந்த மாதிரி வந்து அந்த ஃபைனா ஃபீல்ட் செட்டிங்லாம் ஆக்சுவலா கரெக்டா பண்ணியிருந்தாரு. ஸோ ரன்ஸ் பெருசா லீக் ஆகல. அதாவது அவர் பண்ண ஒரே மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா கில் கேப்டன்ஷிப்ல நான் பார்த்தது, அந்த ஜோ ரூட் வந்தோடனே அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் சேனல்லே வச்சிருக்கலாம். தேவையில்லாம லெக் ஸ்லிப்லாம் வச்சு அவர் செட் ஆக விட்டார். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு செகண்ட் செஷன்ல விக்கெட்டே விழல. ஆனா தேர்ட் செஷன் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால்லே ஜடேஜா வந்து ஓலி போப் அவுட் ஆக்கிடுவாரு. ஃபென்டாஸ்டிக் பால். அங்க இருந்தா நம்மளுக்கு தெரிஞ்சது, ஆஹா டே 1லே பால் இப்படி திரும்புது, இன்னும் போக போக அதிகமா திரும்பும்னு. ஸோ ஜடேஜாவும் ஆக்சுவலா நல்லா போட்டாரு இந்த டே 1ல. கண்டிப்பா அவருக்கு கிரெடிட் கொடுத்தாகணும். ஒரு வாஷிங்டன் சுந்தரும் விக்கெட் எடுக்கலனாலும் டைட்டா போட்டாரு. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் ப்ரூக் விக்கெட்டை ஜஸ்பிரீத் பும்ரா எடுத்துட்டாரு. ஒரு வழியா பும்ரா எடுத்துட்டாரு. பும்ரா எப்படின்னா விக்கெட் எடுக்கலனாலுமே சூப்பரா போட்டாரு. அவரை பார்த்து ஆடிட்டாங்க. பட் ஸ்டில் பும்ரானும் போது நம்ம விக்கெட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் கரெக்டா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு விக்கெட் கூட எடுக்கல. சோ இப்போ ஒரு மேட்ச் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் திருப்பி வந்துட்டு விக்கெட்டே எடுக்கலையே ஃபர்ஸ்ட் செஷன் செகண்ட் செஷன் போது அதுவுமே கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்தது. பட் ப்ரூக்கோட விக்கெட் எடுத்துறாரு. ப்ரூக் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த இன்கட்டர் பால்ல பயங்கரமா கஷ்டப்படுறாரு. அந்த ஒரு வீக்னஸ் பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்றாங்க இந்தியா. ஏன்னா ஆகாஷ் தீப் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அதே மாதிரி தான் எல்பிடபிள்யூ போல்ட் ஆக்குவாரா, அதுக்கப்புறம் திருப்பி எல்பிடபிள்யூ ஆக்குவாரா, சேம் பால் தான் ஆக்சுவலா ஜஸ்பிரீத் பும்ரா போட்டு அவுட் ஆக்குவாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சரியான செட்டப். ஸோ கிரெடிட் கோஸ் டு பும்ரா அந்த ஒரு விஷயத்துல. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்னர்ஷிப் இப்போ ஸ்டிச் ஆயிடுச்சு. ரூட்டும் சரி ஸ்டோக்ஸும் சரி நல்லா ஒரு ஐ திங்க் 75 runs பார்ட்னர்ஷிப் நல்லா ஸ்டிச் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. ஸ்டோக்ஸுக்கு நடுவில் ஒரு இன்ஜுரியும் வந்துருச்சு. ஹோப்ஃபுல்லி அவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவர் ஆயிடுவார் இந்த டே 2 ஸ்டார்டிங் முன்னாடி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் இட்ஸ் அ ப்ளோ ஃபார் தெம். ஏன்னா ஐ டவுட் சோ ஹி வில் போல் இன் திஸ் மேட்ச். அது வேணா ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு இங்கிலாந்துக்கு. ஓகேங்களா? அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு ப்ளோ இருக்கு. எப்படி ஸ்டோக்ஸ் லைட்டா இன்ஜூர் ஆயிட்டாரோ, ரிஷப் பண்ட் வந்து பாத்தீங்கன்னா கீப்பிங் பண்ணும்போது அந்த பால் அடிபட்டுருச்சு. அவர் வந்து பாத்தீங்கன்னா பிராக்சரா இல்லையான்றத இனிமே தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கு பதில் த்ரூ ஜூரல் ரீப்ளேஸ்மெண்ட் வந்தார் விக்கெட் கீப்பரா. சூப்பரா பண்ணாருங்க. ஏன்னா அந்த ஓலி போப்போட அந்த கேட்ச்லாம் ரொம்ப குரூஷியலா இருந்தது. அதே மாதிரி பிஹைண்ட் த ஸ்டெம்ஸ் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தார் ஆக்சுவலா த்ரூ ஜூரல். அதுக்காக பண்ட் இல்லையான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்ல, பண்ட் அந்த அன்ஆர்த்தடாக்ஸா இருப்பாரு கரெக்டா. ஆனா த்ரூ ஜூரல் வந்து அந்த ஒரு டிபிக்கல் விக்கெட் கீப்பரோட அந்த டெக்னிக்கை பார்க்கும்போது சூப்பரா இருந்தது. டு பி வெரி ஆனஸ்ட். இந்தியா போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனது ஆகாஷ் தீப்போட போலிங்ல தான். ஏன்னா போன டெஸ்ட் மேட்ச் அவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங்கா போட்டுட்டு இந்த மேட்ச்ல வந்து அவர் ஒருத்தர் தான் ரன்ஸ் கொஞ்சம் லீக் பண்ணாரு. அதுக்கு காரணம் என்னன்னா அவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 75 பால் போட்டிருப்பாருன்னா அதுல 50 பாலுக்கு மேல லெக் சைட்ல தாங்க போட்டிருப்பாரு. இதை கண்டிப்பா போலிங் கோச் அட்ரஸ் பண்ணணும். ஏன்னா தூக்கி தூக்கி காலில் போட்டு ஈஸி ரன்ஸ் கொடுக்கறதுல அர்த்தமே கிடையாது இந்த மாதிரி ஒரு விக்கெட்ல. அது அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் சேனல்ல பெர்ஃபெக்டா போட்டுக்கிட்டே இருக்கணும். சோ அது வேணா கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது ஆக்சுவலா ஆகாஷ் தீப் பாயிண்ட் ஆஃப் வியூல. மற்றபடி பும்ரா நல்லா போட்டாரு. சிராஜும் சுமாரா தான் போட்டாரு. விக்கெட் டேக்கிங் பால்ஸ் பெருசா போட்ட மாதிரி தெரியல. சோ சிராஜ், பும்ரா, ஆகாஷ் தீப் ஹேவ் டு ஸ்டெப் அப் இந்த டே 2ல இன்கேஸ் இந்தியா இந்த மேட்ச் வின் பண்ணணும்னா. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் 2 பேஸ்ட் விக்கெட். இதுலலாம் இங்கிலாந்து 400 அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் பி வெரி ஹார்ட் ஃபார் இந்தியா டு கம் பேக் இன்டு திஸ் கேம். ஆல்மோஸ்ட் 400 அடிச்சிட்டாங்கன்னா 80% வந்து கேம் வந்து இங்கிலாந்து கையில தான் இருக்கும். ஸோ செஷன் 1லே வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் 4-5 விக்கெட்ஸ் இந்தியா எடுக்க பார்க்கணும். அப்படி இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 செஷன் ஆடிட்டாங்கன்னா கண்டிப்பா 400 அடிச்சிருவாங்க. இட் வில் பி அ ஹெக்கூலியர் டாஸ்க் ஃபார் இந்தியா இந்த டெஸ்ட் மேட்ச்ல கம்பேக் ஆகுது. நீங்க நினைக்கிற மாதிரி போக போக பேட்டிங் ஈஸி ஆகிற மாதிரி தெரியல இந்த விக்கெட்ல. அதை தான் நான் மீன் பண்ண வரேன். ஸோ டஃப் சேலஞ்ச் அஹெட் ஃபார் இந்தியா டே 2ல. அதுல டவுட்டே கிடையாது. ஸ்டோக்ஸ் அண்ட் ரூட் எப்படியாவது ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் மறுபடியும் பில்ட் பண்ண பார்ப்பாங்க. ரூட்டோட விக்கெட் ரொம்ப க்ரூஷியல். ஏன்னா he can play லாங் இன்னிங்ஸ். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி ஸ்டோக்ஸ்லாம் செட் ஆயிட்டாருன்னா டப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. பின்னாடி ஜேமி ஸ்மித் இருக்காரு. ஸ்மித் எப்படி விளையாடுவாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்தியா ஹேவ் டு டேக் ஏர்லி விக்கெட்ஸ் இஃப் தே வாண்ட் டு கம் பேக் இன்டு திஸ் கேம்ன்றது தான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இன்ட்ரெஸ்டிங் டே 2
அவைட்டிங், அதுல டவுட்டே கிடையாது கைஸ். ஸோ உங்களோட கருத்துக்களை பத்தி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இந்த Day 1 பத்தி. அட் த சேம் டைம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென்